வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாமாங்க? வேல்ஸ் வீட்டுக்குள்ள வர சுகன்யா படத்துக்கு போகாததுக்கான காரணத்த சொல்லி முடிக்க, சரி வீட்டுக்கு போகலாமான்னு பழனி கேக்குறாரு. எங்கன்னு சுகன்யா கேட்க, அக்கா வீட்டுக்குங்கிறாரு. நான் இன்னைக்கு அங்க வரலங்க. நான் இங்கேயே இருக்கேன்னு சுகன்யா சொல்ல, எதுக்கு இங்கெல்லாம் வேணாம். வா அப்படின்னு கொஞ்சம் பவ்யமா பழனி சொல்ல, சந்திரமுகி மாதிரி முறைக்கிற சுகன்யாவை பார்த்து பயந்து போற பழனி அப்படியே பார்வையை மாத்திக்கிட்டு, சரி அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு திரும்ப, தம்பி சாப்பிட்டு போலாமேங்கிறாங்க வடிவு. இல்ல இல்ல நான் அக்கா வீட்லயே சாப்பிட்டுக்கிறேன். நான் வரேன் வரேன் அத்தா அப்படின்னு பழனி கிளம்பி போயிட, என்னை விட அவங்க தான் ரொம்ப வருத்தப்பட்டாக. வழியெல்லாம் புலம்பிக்கிட்டே வந்தாக அப்படின்னு சுகன்யா சொல்லிட்டு இருக்க, பழனி அப்படியே நின்னு திரும்பி பாக்குறாரு. சாரி மேல சாரி கேட்டுட்டு இருந்தாரு. பாவம்னு சுகன்யா சொல்லிட்டு இருக்க, ஐயோ இவ என்ன மாதிரி கணக்குன்னே தெரியலையேன்னு பாக்குறாரு பழனி. வெளிய வர்ற பழனி எதிர் வீட்ட பார்த்துட்டு, ஐயையோ சுகன்யா வேற இங்க இருக்காளே, ஏன் படத்துக்கு போகலன்னு கேட்பாங்களே, என்ன பதில் சொல்றது அப்படின்னு தவிக்கிறவரு இங்க போலாமா அங்க போலாமான்னு யோசிச்சுட்டு நிக்கிறாரு. உள்ளர பாண்டியன் தர்பார்ல, கோமதி நான் காலையில கடைக்கு போறப்ப மறக்காம ஒரு 10,000 ரூபாய் மட்டும் எடுத்து கொடுங்கறாரு பாண்டியன். சரிங்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க, வந்துட்டு இருக்க பழனிய பாக்குற செந்தில், மாமா அப்படிங்கிறாரு. அவர்தான் படத்துக்கு போயிருக்காருல்ல அப்படின்னு சரவணன் சொல்ல, அண்ணே அங்க பாருண்ணே அப்படின்னு செந்தில் சொல்ல, எல்லாரும் வெளியே பாக்குறாங்க. பழனி ரொம்ப தயங்கிட்டு பின்னாடி ஒரு பார்வையும் முன்னாடி ஒரு பார்வையுமா நிக்க, அப்பா மாமா வந்துட்டாரு அப்படின்னு சரவணன் சொல்ல, டேய் பழனி அங்க என்னடா பண்றேன்னு கேக்குறாங்க கோமதி. பதில் சொல்ல முடியாம பரிதாபமா முழிக்கிற பழனி உள்ளர வர்றாரு. டேய் நீங்க இங்க என்னடா பண்ற அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. மாமா நீங்க படத்துக்கு போகலையா அப்படின்னு அரசி கேட்க, இல்லம்மா போகல அப்படின்னு பழனி சொல்றாரு. நீ கடையில எல்லாத்தையும் போட்ட மேனிக்கு போட்டுட்டு போனதே படத்துக்கு போகணும்னு தானேடா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அது தியேட்டர் வரைக்கும் போன மச்சான், ஆனா படத்துக்கு போகலங்கிறாரு பழனி. எலை என்னடா சொல்லிட்டு இருக்கிற, தியேட்டர் வரைக்கும் போயிட்டு படம் பார்க்காம வந்துட்டோங்கிற, என்னடா சொல்ல வர எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு பாண்டியன் கேட்க, டிக்கெட் எடுக்க காசு கொடுத்து விட்டீங்களான்னு கேக்குறாரு கதிரு. உச்சு கொட்டுற பாண்டியன், ஓசியில படம் பார்க்கறதுக்கு நம்ம சொந்தக்காரன் எதுவும் தியேட்டர் கட்டி வச்சிருக்கானா என்ன, பேச வந்துட்டான் பாரு, அதெல்லாம் டிக்கெட் எடுக்கிறதுக்கு காசு கொடுத்து விட்டு தான் வந்தேன். எலை நான் தெரியாம தான் கேக்குறேன், உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்கிற, ஏதோ 2 மாசம் 2 வேலைக்கு போயி, ஏதோ 2 பேருக்கு பணம் குடுத்த உடனே நீ பெரிய மனுஷன் ஆயிடுவ. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமாக்கும் அப்படின்னு பாண்டியன் கோவமா கதிர்கிட்ட பாயுறாரு. இங்க பாருடா, 30 வருஷமா இந்த குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறேன். எனக்கு நல்லது கெட்டது தெரியாதா? இங்க பாருடா, எப்ப பணம் குடுக்கணும், எதுக்கு குடுக்கணும், எவ்வளவு குடுக்கணும்னு எல்லாம் எனக்கு தெரியும். சும்மா சொல்ல வந்துட்டானுங்கிறாரு பாண்டியன். அப்பா அவன் ஏதோ தெரியாம அப்படி பேசிட்டான், விடுங்கப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல, யாரு இவன் தெரியாம பேசிட்டானாக்கும். எலே இவன் ஒரு கூறு கெட்டவன், எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு தான்டா இவன் இப்படி பேசுறான். இலை இவன் ஒண்ணு சும்மா பேசலடா, எனக்கு கோவத்தை தூண்டி விடணும்னே பேசுறான்டா அப்படின்னு பாண்டியன் கோவத்துல கத்திட்டு இருக்கு. டேய் சும்மா இருடாங்கிறாரு சரவணன் கதிரை பார்த்து. ஏன்பா கொஞ்சம் அமைதியா இருப்பா அப்படின்னு பழனி சொல்ல, சரி ஏன்பா மாமா ஏன் படத்துக்கு போகலன்னு அதை கேளுங்கப்பாங்கிறாரு செந்தில். ஏய் எதுக்குடா படத்துக்கு போகல அப்படின்னு கோமதி கேட்க, பழனி எப்படி சொல்றதுன்னு தவிச்சிட்டு, அது வந்து டிக்கெட் கிடைக்கலங்கிறாரு. டிக்கெட் கிடைக்கலையான்னு கோமதி கேட்க, சித்தப்பா அங்கதான் நிறைய படம் ஓடுதே, எந்த படத்துக்குமே வா டிக்கெட் கிடைக்கலன்னு மீனா கேக்குறாங்க. மென்னு முழுங்குற பழனி, நாங்க பாக்கணும்னு நினைச்ச படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொல்ல, என்னடா நீ அத முதல்லயே சொல்ல வேண்டியதுதானே, என்னமோ வந்ததுல இருந்து இடி விழுந்த கணக்கா நின்னுட்டு இருக்க, எவனோ கேள்வி கேக்குற மாதிரி என்னை ஆக்கிட்டியேடா அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. படம் பார்க்க போறதுன்னு முடிவாயிடுச்சுன்னா ஆன்லைன்லயே டிக்கெட் அப்படிங்கிற மயிலு படக்குன்னு நிறுத்திக்கிறாங்க. ஏன்னா சட்டுன்னு அவங்க ஃபர்ஸ்ட் படம் பார்க்கறதுக்கு புக் பண்ணி 1000 ரூபாய் அழிச்சு காட்சி அவங்க மனசுக்குள்ள வருது. எல்லாரும் ஏன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க, இல்ல இல்ல ஆன்லைன்ல டிக்கெட் எடுத்தா 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், நேர்ல போய் வாங்குறது தான் சரி. அதான் சரின்னு சமாளிச்சுக்கிறாங்க மயிலு. இலை பழனி சரி விடு, இப்ப படத்துக்கு போகலன்னா என்ன, இன்னொரு நாளைக்கு அந்த பிள்ளைய படத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வா. ஏன்டா இலை இதெல்லாம் ஒரு விஷயமாடா, இதுக்கெல்லாம் முகத்தை தொங்க போட்டு நிக்காதடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சமாளிச்சுக்கிற பழனி சரிங்க மச்சாங்கிறாரு. விடுறான்னு பாண்டியன் சொல்ல, சுகன்யா சித்தி எங்கன்னு கேக்குறாங்க ராஜி. கேட்டுட்டாலே அப்படின்னு மனசுக்குள்ள பழனி நினைச்சிட்டு இருக்க, ஆமாண்டா அவ எங்கடா உங்கூட தானே வந்தா, பாவம்டா அவ ஆசையா உன் கூட கிளம்பி வந்தா, எங்கடா அவன்னு கோமதி கேக்க, அது அவ அங்க இருக்கா அப்படின்னு பழனி வரல நீட்ட, அங்கன்னா எங்கங்கிறாங்க கோமதி. நம்ம அண்ணனுங்க வீட்ல அவ அக்காவை பாக்கணும்னு சொன்னா, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கணும்னு சொன்னா, அதான் சரின்னு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு பழனி சொல்ல, ஏண்டா சாப்பாட்டுக்கு அவ இங்க வருவாளான்னு கேக்குறாங்க கோமதி. இல்ல வரமாட்டாக்கா, அங்கேயே சாப்பிட்டுக்குவான்னு நினைக்கிறேன் பழனி சொல்ல, ஏண்டா நைட்டு தூங்குறதுக்காவது அந்த பிள்ளை இங்க வருமா அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்ல மச்சான் வரமாட்டாங்கிறாரு பழனி. எலை அப்புறம் எதுக்குடா நீ வந்த, எலை என்னடா நீ, அந்த பிள்ளை மட்டும் அங்க தனியா இருக்குமாக்கும், போடா நீ அங்கங்கிறாரு பாண்டியன். பழனி மச்சான்னு நின்னுட்டு இருக்க, சோ எலை கோவமாலாம் ஒண்ணும் சொல்லடா, நீ போடா அங்க, அந்த பிள்ளை எப்ப வருதோ அப்ப அந்த பிள்ளைய கூட்டிட்டு 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இல்ல மச்சான் நான் அங்க போகலங்கிறாரு பழனி.
ஏன்டா அப்படின்னு பாண்டியன் கேட்க, எங்க அண்ணனுங்கள பாக்கறதுக்கும் பேசுறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்ல. பழனி சொல்ல, நீ ஏன்டா அவங்கள மாதிரியே யோசிக்கிற? என்னதான் அவங்களுக்கு உன் மேல வேண்டா வெறுப்பா இருந்தாலும், கூட பொறந்த பொறப்புள்ளையாடா 2 பேரும்? உங்க அண்ணனுங்க மாரியே எத்தன வருஷத்துக்குடா நீயும் வீம்போட அலைவ? போடா, உங்க அம்மாவும் அங்க தானே இருக்காங்க. அவங்களுக்காகவாச்சும் நீ அங்க போய் தானே ஆகணும். அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மச்சான் நான் அவங்கள பாக்கறதுக்கு அப்புறமா போய்க்கிறேனே அப்படின்னு பழனி கெஞ்சுறாரு. இங்க பாருடா பழனி, நான் சொல்றத மட்டும் கேளு. இன்னைக்கு அங்கேயே தங்கு போங்கிறாரு பாண்டியன். மச்சான் நான் இங்கேயே இருக்கேனே அப்படின்னு பழனி மறுபடியும் சொல்ல, யோ என்னாடி இவன், நான் சொல்லிட்டே இருக்கேன் கொஞ்சம் கூட புரியாமன்னு பாண்டியன் சொல்ல, ஏங்க அவனுக்கு தான் போக பிடிக்கல விடுங்களேங்கிறாங்க கோமதி. ஏய் அவன் தான் கூறுகட்டுத்தனமா பேசிட்டு இருக்கான்னா இவ ஒருத்தி, புருஷனும் பொண்டாட்டி எதுக்கு தனித்தனியா இருக்கணும்? இலே புரிஞ்சுக்கடா பழனி, அந்த பிள்ளை ஏதாவது நினைச்சுக்கிட போகுதுடா போடாங்கிறாரு பாண்டியன். அதுன்னு பழனி தயங்கிட்டு இருக்க, பல்ல கடிச்சிட்டு ஏய் சொல்றேன்லடா போடா போய் அந்த பிள்ளையும் கூட்டிட்டு வாடா அப்படின்னு பாண்டியன் கோவமா சொல்ல, அப்படியே மெதுவா நகர்றாரு பழனி. இவன் என்னடி இப்படி இருக்கான் அப்படின்னு பாண்டியன் கோமதிட்டு சொல்லிட்டு இருக்க, போக விருப்பம் இல்லாதவரை எதுக்கு கட்டாயப்படுத்தி அனுப்பணும் அப்படின்னு கதிர் பாண்டியனை பார்த்து கேட்க, டேய் கொஞ்ச நேரம் அமைதியா தான் இரேண்டா அப்படின்னு சரவணன் சொல்றாரு. டேய் இந்த குடும்பத்துக்கு நான் தான்டா தலைவன். நான் யாருக்கு என்ன சொன்னா நல்லது யாருக்கு என்ன சொன்னா கெட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒண்ணு எனக்கு சொல்லித் தர வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பாருடா இந்த பெரிய மனுஷத்தனமா பேசுறத குறை. அப்படி நீ குறைச்சாதான் எல்லாருக்கும் நல்லது. ஐயா நீ நாளைக்கு ஏதோ மாளிகையா கட்டினேன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு அங்க நாங்க நாங்க வந்து இருக்க மாட்டோம். ஒருவேளை அங்க இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க கோளாறு சொல்லுங்க. நாங்க கைய கட்டி மண்டையாட்டி ஈன்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கதிர் வெறுப்பா பாத்துட்டு இருக்காரு. கதிருக்கு மட்டும் இல்ல நம்மளுக்குமே வெறுப்பா இருக்குது. சோ சாமி இவன் பேச்ச பேசிக்கிட்டு அப்படின்னு கோவமா எழுந்துச்சு போறாரு பாண்டியன். ஏன்டா சும்மாவே இருக்க மாட்டியாடா அப்படின்னு கோமதி பாண்டியனுக்கு ஒத்து உத, அத்தை இவன் பேசுனதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு ராஜு கேட்க, ஓஹோ ஹோஹோ அப்படியா, அப்ப நீ இவன் கூட சேர்ந்து மாமா கூட சண்டையை வலிச்சுக்கிட்டே இருங்கங்கறாங்க கோமதி. அத்தை அப்படின்னு சங்கடமா ராஜி கூப்பிட, வாய் அதிகமாயிடுச்சு, இவன் கூட சேர்ந்து இவளும் கெட்டா, எப்ப பார்த்தாலும் அவரை டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சலிச்சுக்கிட்டே கோமதியும் எழுந்து போயிடுறாங்க. பசங்க 3 பேரும் மாடிக்கு வந்து பார்க்க அங்க ஒரு ஓரமா பழனி நின்னுட்டு இருக்காரு. நான் தான் சொன்னேன் இல்ல அப்பவே, மாமா அவங்க அண்ணன் வீட்டுக்கு போகவே இல்லைன்னு அப்படின்னு செந்தில் சொல்ல, அதானே அப்பா மாமாவா உங்க அண்ணன் வீட்டுக்கு தானே போக சொன்னாரு அப்படின்னு சரவணன் சொல்ல, என்னன்னு தெரியலையே வா போய் கேப்போம் அப்படின்னு 3 பேரும் பழனிக்கிட்ட வர்றாங்க. மாமா இங்க என்ன மாமா பண்ற அப்படின்னு சரவணன் கேட்க, இல்ல சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு பழனி சொல்ல, வேடிக்கையா அப்படின்னு சரவணன் கேட்க, இங்க வேடிக்கை பாக்குறதுக்கு என்ன இருக்கு மாமா, உங்க அண்ணன் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கதிர் கேட்க, அங்க எதுக்கு மாப்பிள்ள போய்கிட்டு அப்படிங்கிறாரு பழனி. என்ன மாம்சு சொல்றீங்க, அத்தா அங்கதானே இருக்காங்க, அப்ப நீங்களும் அங்கதானே இருக்கணும் அப்படின்னு செந்தில் கேட்க, சங்கடமா சிரிக்கிறாரு பழனி. என்ன மாமா முழிக்கிறீங்க அப்படின்னு சரவணன் கேட்க, ஒண்ணும் இல்லடா எனக்கு அங்க போக பிடிக்கல அப்படின்னு பழனி சொல்ல, சரி அப்ப அத்தையை இங்க வர சொல்லுங்க அப்படின்னு செந்தில் சொல்றாரு. இல்ல இன்னைக்கு அவ அவங்க அக்கா கூட இருக்கணும்னு சொன்னா, அதான் அங்கேயே இருக்கட்டும்னு விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பழனி சொல்ல, மாமா நீங்க ஓகேவா தான் இருக்கீங்களாங்கிறாரு கதிரு. ஏய் எனக்கு என்ன, நான் ஓகேவா தானே இருக்கேன் அப்படின்னு பழனி சொல்ல, இல்ல மாமா உங்க முகமே சரியில்லை அண்ணே பாத்து சொல்லுங்கண்ணே, மாமா ஒரு மாதிரியா தானே இருக்காருன்னு செந்தில கேக்குறாரு கதிர். மாம்சு நீங்க ஒரு மாதிரியா தான் இருக்கீங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, டேய் சும்மா இதையா சொல்லிட்டு இருக்காதீங்கடா, மாமா நல்லாதான்டா இருக்காரு, புதுசா கல்யாணம் ஆயிருக்குல்ல அதான் உங்களுக்கு ஏதோ வித்தியாசமா தெரியுது இல்ல மாமா அப்படின்னு அடிமுட்டாள் சரவணன் கேட்க, சமாளிப்பா சிரிக்கிறாரு பழனி. இல்லன்னே புதுசா கல்யாணமானவங்க சந்தோஷமா இருப்பாங்க, முகத்துல ஒரு பூரிப்பு வரும், இவர் என்ன அப்படியா இருக்காரு, எனக்கு என்னவோ மாமாவை பார்த்தா வருத்தமா தான் இருக்கா மாதிரி தோணுது அப்படின்னு கதிர் கேட்க, ஏன் மாமா வருத்தமாவா இருக்கீங்க அப்படின்னு சரவணன் கேட்க, இல்லப்பா என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படியா தெரியுது அப்படின்னு பழனி சொல்ல, பாருங்க இல்லையா அப்படின்னு சரவணன் சொல்ல, ஏன் மாமா படம் பார்க்க டிக்கெட் கிடைக்கலன்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்களாங்கிறாரு செந்தில். அது இன்னைக்குன்னு, ஆனா மாமா கொஞ்ச நாளாவே சரியில்லை அப்படின்னு கதிர் சொல்ல, என்னப்பா நீ, நான்லாம் நல்லா தான் இருக்கேன், எனக்கு நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல அப்புறம் என்ன, நான் நல்லா இருக்கேங்கிறாரு பழனி. மாமா இன்னுமா நாங்க இருக்கோம்னு சொல்ற, உனக்கு அத்தை இருக்காங்க மாமா அப்படின்னு சரவணன் கேட்க, என்ன பதில் சொல்றதுன்னு பழனி முழிச்சிட்டு இருக்க, செந்திலும் கதிரும் கண்ணாலேயே ஏதோ பேசிக்கிறாங்க. பழனி விரக்தியா சிரிக்க, என்ன மாம்சு சிரிக்கிறீங்க அத்தை ஞாபகமாங்கிறாரு செந்தில். டேய் இல்லடா இல்லடா மாப்ள, இந்த மொட்டை மாடியில நம்மளாம் ஜாலியா கதை பேசிட்டு தூங்குவோம்ல, அத நினைச்சு பார்த்தே சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு பழனி சொல்ல, ஒவ்வொருத்தருக்கா கல்யாணம் ஆகி அப்புறம் உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு செந்தில் சொல்ல, ஆ இல்ல அப்படிங்கிறாரு பழனி. சரி இந்த கல்யாண கதையை விடுங்கடா, நம்ம எல்லாருமே இன்னைக்கு இங்கேயே தூங்கலாமா அப்படின்னு பழனி கேட்க, எதுக்கு மாமாங்கிறாரு சரவணன். ஏய் என்னடா அப்படி கேக்குற, உங்க எல்லார்கிட்டயுமே சிரிச்சு பேசி தூங்கணும்னு ஆசையா இருக்கு அத்தா அப்படின்னு பழனி சொல்ல, அத்தை எது
நினைச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு செந்தில் கேட்க, அதெல்லாம் அவ ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டா அப்படின்னு பழனி சொல்ல, சரி அப்ப நம்ம ஒன்னா தூங்கலாம். டேய் நீங்க என்னடா சொல்றீங்கன்னு கேக்குறாரு சரவணன். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, தூங்கலாமே அப்படின்னு செந்தில் சொல்ல, மாடுல 4 பேரும் பாய விரிச்சிடுறாங்க. 4 பேரும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு விளையாடிக்கிட்டு போர்வை தூக்கி போட்டு தலைவணி எடுத்து அடிச்சிட்டு சந்தோஷமா இருக்காங்க. பழனி ரொம்ப நாளைக்கு அப்புறம் விழுந்து விழுந்து சிரிக்கிற ஒரு அப்பா எனக்கு வயிறு வலிக்குதுடா, இப்படி எல்லாம் சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சுல்ல, பேசாம இப்படியே இருந்திருக்கலாம் போல அப்படின்னு ரொம்பவே ஏக்கமா சொல்றாரு. வாய் வலிக்குதுன்னு சரவணன் அழுத்தி விட்டுட்டு இருக்க, இப்படியே இருந்திருக்கலாம்னா கல்யாணம் பண்ணாமலா அப்படின்னு செந்தில் கேட்க, டேய் இந்த மொட்டை மாடிக்கு என்ன ராசின்னே தெரியல, படுத்தா உடனே தூக்கம் வந்துருதுல்ல, எனக்கு தூக்கம் வருது நான் தூங்கவா அப்படின்னு பழனி எஸ்கேப் ஆகுறதுக்காக கேட்க, சரி மாமா நீ தூங்கு அப்படின்னு கதிரும் தூங்கு மாமான்னு செந்திலும் சொல்ல படுத்துறாரு பழனி. பழனி அசந்து தூங்கிட மொத்தம் 3 பாய்ஸும் முழிச்சிட்டு இருக்காங்க. கதிர் எழுந்து உட்கார சரவணன் செந்திலும் சேர்ந்து உட்கார்றாங்க. செந்தில் என்னடான்னு கேட்க, மாமாவுக்கு என்னமோ பிரச்சனைன்னு எனக்கு தோணுது அப்படின்னு கதிர் சொல்ல, என்ன பிரச்சனைங்கிறாரு செந்தில். அது தெரியல, ஆனா ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல, ஏண்டா உனக்கு அந்த தோன்ற மாதிரி இருக்கும்டா அப்படின்னு சரவணன் சொல்ல, இல்லன்னு மாமா நல்லா இல்லங்கிறாரு கதிரு. டேய் நல்லா இருக்கேன்னு அவரு தானேடா சொன்னாரு அப்படின்னு மூளையை கழட்டி வைக்கிற முட்டாள் சரவணன் கேட்க, அண்ணே அவர் அப்படித்தானே சொல்லுவாரு, ஆனா அவரு நல்லா இல்ல அப்படின்னு கதிர் சொல்ல, அவன் சொல்றது கரெக்ட் தானே, எனக்கும் ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் தோணுது, இவன் சொன்னதுக்கு அப்புறம் கரெக்ட்னு தோணுச்சு, கடையில கூட அவரு ஒரு மாதிரியா தான் இருக்காரு அப்படின்னு அப்பப்ப அறிவு வர்ற செந்தில் சொல்ல, அண்ணே நீ அவரை கடையில வச்சு என்னன்னு கேளுனே, கேட்டு பாருன்னு கதிர் சொல்ல, நான் கேக்குறேன்டாங்கிறாரு செந்தில். 3 பேரும் கவலையா பழனிய பாத்துக்கிட்டு இருக்க, டேய் நீங்க தப்பா நினைக்கலனா கீழே போய் தூங்கட்டுமாங்கிறாரு சரவணன். ஏன்னு மாமாதான் 4 பேரும் மேலேயே தூங்கலாம்னு சொன்னாருல்ல அப்படின்னு செந்தில் கேட்க, அது அப்படின்னு சரவணன் நெத்திய தடவுறாரு. புரிஞ்சிருச்சண்ணே, நீ கிளம்புங்கிறாரு கதிரு. இல்லடா மயில் பாவம் தனியா தூங்க பயப்படுவா, அதான் அப்படின்னு சரவணன் சொல்ல, ஆமாண்ணே அண்ணி பாவம் காட்டுல தனியா தான் இருக்காங்க, பயமா இருக்கும், நீ போன்னு கிண்டல் அடிக்கிறாரு செந்தில். டேய் கிண்டல் பண்ணாதீங்கடான்னு சரவணன் சொல்ல, கிண்டல்லாம் இல்லண்ணே நீ போன்னு குட் நைட்டுங்கிறாரு கதிரு. சரிடா வரட்டா அப்படின்னு எழுந்திருக்கிறாரு சரவணன். பாத்துக்கங்கடான்னு சரவணன் கிளம்பிட சுயநினைவு இல்லாம தூங்குற பழனிய 2 பேரும் பாத்துட்டு இருக்காங்க. மயில் அவங்க ரூம்ல காலை நீட்டி அப்படின்னு அழுத்திட்டு, காலையில இருந்து நின்னதுல காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு காலை அழுத்தி அழுத்தி விட்டுட்டு இருக்க, அவங்க அம்மா கால் பண்றாங்க. மொபைல பாக்குற மயில, அம்மா அப்படின்னு போனை காதுல வச்சுட்டு சொல்லுமாங்கறாங்க சலிப்பா. கொஞ்சம் முன்னாடியே நான் உனக்கு போன் பண்ணேன், நீ எடுக்கவே இல்லைன்னு பாக்கியம் சொல்ல, எப்போ அப்படின்னு மயிலு கேக்குறாங்க. ஒரு 8 மணி இருக்கும் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, நான் கிச்சன்ல வேலையா இருந்தேம்மா, இப்பதான் ரூமுக்கே வந்தேங்கிறாங்க மயிலு. நல்ல கதையா இருக்கே, ஹோட்டல்லையும் போய் வேலை பார்க்கணும், வீட்லயும் வந்து வேலை பார்க்கணும், ஏண்டி உங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, அம்மா நான் ஹோட்டல்ல வேலை பார்க்கறேன்னு இங்க இருக்கவங்களுக்கு தெரியாதுல்ல, ஏதோ ஜம்முன்னு உட்கார்ந்து வேலை பார்க்கறதா தான் நினைக்கிறாங்க அப்படின்னு மயிலு சொல்ல, நீயும் சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிற, இப்ப எதுக்குடி உனக்கு இந்த ஹோட்டல் வேலை அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஆசைம்மா ஹோட்டல்ல சர்வர் வேலை பார்க்கணும்னு, அதுதான் அப்படின்னு மயிலு சொல்ல, என்னடி கிண்டலா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அம்மா வேலையை பத்தி மட்டும் கேட்காத, அப்படியே குமரிடுவேன், சரி எதுக்கு போன் பண்ண அதை சொல்லுங்கிறாங்க மயிலு. உன்னை நினைச்சாலே பாவமா இருக்குடி மயிலு, நல்ல இடம் நல்ல இடம்னு உன்னை இப்படிப்பட்ட இடத்துல கொண்டு போய் கட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு பாக்கியம் சொல்ல, இனி யோசிச்சு என்ன பண்றது அப்படின்னு மயிலு வருத்தமா சொல்ல, ஏன் மயிலு நீ வேலைக்கு போகாம இருக்கிறதுக்கு எதுவுமே வழியே இல்லையாங்கிறாங்க பாக்கியம். 1000 காரணம் சொல்லி பார்த்துட்டேமா, யாரும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மயிலு சொல்ல, குழந்தைதான், நீ ஒரு குழந்தை பெத்துக்கிட்டனா வேலைக்கு போகாம வீட்லயே இருந்துக்கலாம்ல, இந்த பாருடி வயித்துல புள்ள வந்துருச்சு, என்னையாலெல்லாம் முடியாது, எனக்கு ரெஸ்ட் வேறும்னு சொன்னா அவங்க என்னடி பண்ணிருவாங்க அப்படின்னு பாக்கியம் கேட்க, டெலிவரிக்கு ஆஸ்பத்திரிக்கு சேர்ப்பாங்கல்ல, அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் வேலைக்கு போக சொல்லுவாரு உங்க மருமக அப்படின்னு மயிலு சொல்ல, ஆமா கொஞ்சம் மாக்கா மாதிரி தான் பேசுவாரு உன் புருஷன், நீ அவரை விடு, உன் மாமியார் 5 புள்ள பெத்தவங்க தானே, அவங்க புரிஞ்சுக்குவாங்க, நீ பேசாம ஒரு குழந்தைய பெத்துக்க மயிலு அப்படின்னு பாக்கியம் சொல்ல, பெத்துக்கோ பெத்துக்கோன்னு எங்க இருந்துமா பெத்துக்கிறது, அதுவே தானா நடக்கணுமா அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்க, சரவணன் கதவை திறந்துட்டு உள்ளர வந்து லாக் பண்றாரு. சரிம்மா நான் வைக்கிறேன்னு மயிலு சொல்ல, இரு இரு இரு. இருடி கொஞ்ச நேரம் பேசலான்னு பாக்கியம் சொல்ல, அப்புறம் பேசுறேம்மான்னு வழிஞ்சிட்டு மயிலு போனை வச்சிடுறாங்க. யாரு அத்தையான்னு கேட்டுட்டு சரவணன் எதிரில உட்கார, ஆமா மாமாங்கிறாங்க மயிலு. நானும் ஒரு நாளாச்சும் அவங்க பகல்ல கூப்பிடுவாங்கன்னு பாக்குறேன், நடக்கவே மாட்டேங்குது, சரி என்ன சொல்றாங்கங்கிறாரு சரவணன். குமரேசன் தாத்தா சொன்னதுதான் அம்மாவும் சொல்றாங்க, குழந்தை பெத்துக்கணுமா அப்படின்னு மயிலு சாதாரணமா சொல்ல, வழியிற சரவணன், ஏன் மயிலு எல்லாரும் குழந்தை குழந்தைன்னு சொல்றாங்கல்ல அப்படின்னு கேட்க, ஆமா மாமாங்கிறாங்க அவங்க. ச்சே
கல்யாணம் ஆன புருஷன் பொண்டாட்டிய கொஞ்ச நாள் வாழ்க்கைய என்ஜாய் பண்ண விட மாட்டேங்கிறாங்க பாரு. உடனே குழந்தைய பெத்துக்க சொல்றாங்க. அப்படின்னு சரவணன் சொல்ல, அப்படியே என்ஜாய் பண்ணிட்டாலும்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறாங்க மயிலு. ஒரு தடவ சினிமாவுக்கு போனோம். இன்னொரு தடவ சென்னைக்கு போனோம். அப்புறம் வெளிய கூட போகல. என்ஜாய்மென்ட்டும் இல்ல. அப்படின்னு மயிலு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்க. என்ன யோசிக்கிற மயிலு? நான் பேசுறதுல இருக்க பாயிண்ட்ட பத்தி யோசிக்கிறியான்னு பெருமையா கேக்குறாரு சரவணன். ஆமா மாமா, ஆமா. சுத்தி இருக்கவங்களுக்கு வேலை இல்ல. சும்மா குழந்தை பெத்துக்கோ, குழந்தை பெத்துக்கோ, வேலைக்கு போன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படின்னு மயிலு சொல்ல, மயிலு எனக்கு இப்ப 28 வயசு. உனக்கு 26 வயசு தானே? அப்படின்னு சரவணன் கேட்க, ஆமாமாமாங்கிறாங்க மயிலு சமாளிச்சுக்கிட்டு. ஆமா, அதையே இப்ப கேட்கிறீங்கன்னு கொஞ்சம் பயத்தோட கேட்க, அது இப்ப நம்ம குழந்தைய பெத்துக்கிட்டோம்னா, நம்ம குழந்தைக்கு சாரி குழந்தைன்னு சொல்லிட்டேன் பாரு, ட்வின்ஸுக்குள்ள பிளான் பண்ணியிருக்கோங்கிறாரு சரவணன். ஆமாமாமான்னு மயிலு சொல்ல, நம்ம குழந்தைங்களுக்கு 20 வயசு ஆகும்போது எனக்கு 48 வயசு ஆகும். அவங்கள செட்டில் பண்ணி விடுறதெல்லாம் ஈஸியா இருக்கும்ல, என்ன சொல்றாங்கிறாரு சரவணன். இல்ல மாமா, அதுக்கு நாம ஃபர்ஸ்ட் செட்டில் ஆகணுமேங்கிறாங்க மயிலு. நாம தான் செட்டில் ஆயிட்டோமே மயிலு. நீயும் வேலைக்கு போற, நானும் வேலைக்கு போறேன். இதுக்கு மேல செட்டில் ஆகுறதுக்கு என்ன இருக்குங்கிறாரு சரவணன். கரெக்ட் தான் மாமா, கரெக்ட் தான் மாமான்னு பதட்டமா மயில் தலையாட்ட, கரெக்ட் இல்ல அப்படின்னு சரவணன் கனவு கண்டுட்டு இருக்க. ஏன் மாமா, இந்த ரெட்டை குழந்தைங்க எல்லாம் பிறந்தா அவங்கள பாத்துக்கிறதே பெரிய வேலையா இருக்கும். அதுக்கப்புறமாவும் என்ன வேலைக்கு போக சொல்லுவீங்களா அப்படின்னு மயிலு கேட்க, குழந்தைங்களெல்லாம் அம்மா பாத்துக்குவாங்க மயிலு அப்படின்னு அசால்ட்டா சொல்றாரு சரவணன். அப்படி இல்ல மாமா, பாவம் இல்ல அத்தை, வீட்டையும் பாத்துக்கிட்டு ரெட்டை குழந்தைங்களையும் எப்படி பாத்துப்பாங்க, அதான் அப்படின்னு இல்லாத குழந்தைக்கு கொட்டை கட்டிட்டு இருக்காங்க மயிலு. மயிலு வீட்டையும் பாத்துக்கிட்டு 5 குழந்தைங்கள பாத்துக்கிட்டவங்க அவங்க. அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதெல்லாம் நல்லா பாத்துக்குவாங்கங்கிறாரு சரவணன். இல்ல மாமா, ஆனாலும் நான் வேலைக்கெல்லாம்னு மயிலு சொல்லிட்டு இருக்கா. மயிலு எப்ப பார்த்தாலும் வேலைய பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிற, நாம வாழ்க்கைய பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு அவரோட கையில எடுக்கிறாரு சரவணன். இல்ல மாமா, நான் எதுக்கு சொல்றேனான்னு மயிலு எப்படியாவது சொல்லிரணும்னு தவிக்க, மயிலு தயவு செய்து என்ன கொஞ்சம் பேச விடுறியா, நிறைய பேசணும் போல இருக்குங்கிறாரு சரவணன். பேசுங்க மாமா, பேசுங்க அப்படின்னு மயிலு சொல்ல, மயிலு நான் இப்படி உன் கைய புடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறது உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது மயிலு. அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சரவணன் வழிஞ்சிட்டு இருக்க. மயிலு தவிப்பா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மறுநாள் பொழுது விடியுது. இத்தனை நாளா சோஃபால புக்க விரிச்சு வச்சு உட்கார்ந்துட்டு இருந்த அரசி இப்போ திண்ணையில வந்து புக்க விரிச்சு உட்கார்ந்துருக்காங்க. எதிர் வீட்டு ஹீரோ வெளியே வந்து குட் மார்னிங்னு சல்யூட் அடிக்கிற மாதிரி சொல்றாரு. அம்மனி கெக்கே பெக்கேன்னு சிரிக்க, என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறாரு அவரு. உள்ளர ஒரு பார்வை பார்த்துட்டு படிக்கிறேன்ற மாதிரி புக்க காமிக்கிறாங்க. ஓ, ஏய் நம்ம 2 பேரும் சினிமாவுக்கு போலாமான்னு சைகையிலேயும் வாயிலையும் கேக்குறாரு குமரவேல். தலையாட்டுற அரசிய. ப்ளீஸ், ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் போயிட்டு சீக்கிரமா வந்துடலாம் அப்படின்னு குமரவேல் கேக்குறாரு. என்ன நீங்க, என்னால முடியாது அப்படின்னு அரசி சொல்ல, ப்ளீஸ் 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 போயிட்டு சீக்கிரமா வந்துடலாம் படுத்துக்கின்ற மாதிரி சைகை காட்டுறாரு. ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் அப்படின்னு குமரவேல் சைகையில பேசிட்டு இருக்க. பின்னாடி வர்ற சுகன்யாவை பார்த்து அரசி அப்படியே அதிர்ந்து போறாங்க. குமரவேல் இத கவனிக்கல. சுகன்யா கைய கட்டிட்டு தூணுக்கு முட்டு கொடுத்து நிக்கிறத பாக்குற அரசி, ஏங்க ஜாட காட்டுறாங்க, ஏங்க ஏங்க பின்னாடி பாருங்க அப்படின்னு அரசி ஜாட காட்ட, சிரிச்சிட்டு இருக்க குமரவேல் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாக்க சுகன்யா சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. 2 பேரும் அதிர்ந்து போற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அதுலயும் அரசி ரொம்பவே அதிர்ந்து போயிருக்காங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.